திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமது இன்னல்கள் யாவும் நாம் பரமனிடமிருந்து தனிமைப்படுத்தப்படும் பொழுதே உருவாகின்றன. நம்மை பயங்களும் பதற்றங்களும் கவலைகளும் சூழ்ந்துவிட்டன என்றால் அதற்கு பரமனோடு நாம் கொண்ட உறவில் தொய்வோ அல்லது உறவோ அறுபட்டது என்று அர்த்தம். நமது வலிமை என்பது பரமனோடு நாம் முழு மனதோடு கொண்டுள்ள உறவின் பிரதிபலிப்பே. முழுமையான அப்பழுக்கில்லாத பூரணமான அன்பு பயத்தை அகற்றுகிறது. இது கடவுளிடமிருந்து நாம் தனித்து விடப்படவில்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. ஒரு பேருண்மையின் அங்கமாக நாம் இருக்கிறோம் என்பதன் முழு பிரக்ஞை வரும்பொழுது ஆற்றலும் தைரியமும் சக்தியும் எங்கிருந்தோ பெரும் வேகத்தில் நம்மை வந்து ஆட்கொள்கின்றது. உண்மையையும் நீதியையும் நல்லவற்றையும் மனிதன் ஆராதிக்கும் பொழுது உயர்ந்த நிலைக்கு செல்கின்றான். இந்த பிரபஞ்சத்தின் முழுமையில் அவன் ஒரு அங்கம் என்ற உணர்வு அவனுக்கு வரும் வரையில் மனிதன் தன்னுடைய ஆற்றலின் உச்சத்தை என்றும் காணப்போவதில்லை. நமது விதியை நிர்ணயிக்கப் போகும் சக்தி நம் கையில்தான் இருக்கிறது. அது நாமே அன்றி வேறொன்றும் இல்லை. நாம் உண்மையின் மறு உருவம். நாம் ஆக்கப்பட்ட விதத்தில் எந்தவித குற்றமும் இல்லை, எந்தவித பழுதும் இல்லை. நாம் பிரபஞ்சத்தோடு இசைந்து வாழவே படைக்கப்பட்டவர்கள். வாழ்வின் தத்துவமே நாம்தான். நாமேதான் அன்பு, நீதி, அழகு எல்லாம். இந்த பிரக்ஞையே நமக்கு அமைதியை கொண்டு வருகிறது, ஒரு ஆன்மீக உயர்வை கொண்டு வருகிறது. கேவலம் பொருட்செல்வம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது இந்த உயர்வையும் அமைதியையும் கொண்டு வராது. இந்த பிரக்ஞையின் விளைவால் நாம் மூப்பே அடைவதில்லை. வயது கூடும் பொழுது நாம் மூப்படையாமல் என்றென்றைக்கும் நமது இளமையை புதுப்பித்து கொண்டே இருக்கின்றோம். மேலும் மேலும் ஆண்டவனின் அருள் நம்மை வந்து அடைகிறது என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.